மகா வந்து தாத்தா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து சிலை செய்யறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவும் அவங்களும் சேர்ந்து ரொம்ப அழகாக வந்து சிலைகள் எல்லாம் செய்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சிலை செய்கிற இடத்துலையே நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, சிலை செய்கிற இடத்துலையே போய்ட்டு தங்கி வந்து அந்த சிலைகள் எல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக போயிடுறாரு. கரெக்டாக வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே என்ன பண்ணுறாரு, மகா வந்து இந்த மாதிரி சிலைகளெல்லாம் செஞ்சு கரெக்டாக எல்லாமே பண்ணக்கூடாது, அவளை வந்து சும்மாவே விடக்கூடாது, இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளா அவள் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து யோசிக்கிறாரு. உடனே கௌதம் என்ன பண்ணுறாரு, நிறைய ஆளுங்களுக்கெல்லாம் வந்து பணத்தை கொடுத்து மகாவோட சிலைகள் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாரு. அதனால் வந்து அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா வந்து அப்படியே கட்டையால் வந்து அடிச்சிடுறாங்க. அதனால் அவங்க அப்பா வந்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து எல்லா சிலைகளையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பா கதறி அழுறாரு, ஐயோ என் சிலைகள்லாம் போச்சு, என் கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த டைமில் மகாவும் வந்து அவங்க வந்து அம்மாவும் வந்து கொட்டீஸ்வரி வந்து பார்த்துட்டு கதறி அழுறாங்க. அப்பாவுக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்ட சிலைகள் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டோமா நம்ம, இந்த மாதிரி அந்த சிலைகளை எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாரு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, கான்ட்ராக்டும் நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுக்க முடியாது, நம்ம வீடும் அவ்வளோதான், நம்ம கைவிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுறாங்க. எல்லாருமே வந்து இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரிஞ்சு சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சிலைகளை திடீர்னு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணுறாரு. கடைசியில் வந்து அந்த லாரியை வந்து கண்டுபிடிச்சிடறாரு சூர்யா. நேரடியாக போயிட்டு அங்கே இருக்கிற ஆளுங்களெல்லாம் கிட்டலாம் ஃபைட் பண்ணி அழகாக அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு கரெக்டாக அந்த சிலைகளை மீட்டுறாரு. அடுத்து அந்த சிலைகளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு. இங்கே வந்து மகா வீட்டுக்கு அவங்கக்கிட்ட எடுத்து அந்த சிலைகளை வந்து அவங்க அப்பா கிட்டே ஒப்படைக்கிறாரு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க வந்து எல்லாருமே. அப்போ மகா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க அப்பா வந்து மாப்பிள்ளை காப்பாற்றிட்டீங்க, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்கிறாரு. இங்கே கோட்டீஸ்வரி வந்து கண் கலங்கி வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஆறுதலாக பக்கத்துலேயே நிற்கிறாங்க. இங்கே வந்து சூர்யாவை பார்த்துட்டு அப்படி ஓடி வந்த மகா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சிலைகள் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அந்த சிலைகளெல்லாம் பார்த்து அப்படியே வந்து பூரிக்கிறாங்க. நேராக வந்து மகா வந்து என்ன பண்ணுறாங்க, சூர்யா வந்து அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஒரு நிமிஷத்தில் வந்து தன்னையே அறியாமல் வந்து சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல. மகா வந்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழறாங்க. அழுதுட்டு இருக்கும்போது மகா கிட்ட சூர்யாவும் வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியாமல் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அவரும் வந்து அப்படியே வந்து கை வச்சு அணைக்கிறாரு. அடுத்து வந்து அப்படியே வந்து தடவி கொடுக்குறாரு. ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, அதான் சிலைகள்லாம் கிடச்சிடுச்சுல, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டம் ஒரு தொழிலில் வந்து இந்த அளவு வந்து எல்லாம் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் அதை கைவிட்டு போகும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கும் தெரியும், நானும் பிஸ்னஸ் பண்ணுறவன் தான், அதுதான் அந்த சிலைகளை வந்து நான் வந்து காப்பாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே மகா வந்து உடனே என்ன பண்ணுறாங்க, அப்படியே உச்சி முகர்றாங்க சூர்யாவை, அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ்ஸும் பண்ணுறாங்க. உடனே சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல மகா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து அப்படியே வந்து சந்தோஷமாக வந்து அவரை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து தன்னை அறியாமல் நிற்கிறாங்க. சூர்யாவும் வேறு வழி இல்லாமல் அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு நிற்கிறாரு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு கோட்டீஸ்வரியும் வந்து அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே பார்த்துட்டு இவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேண்டிக்கிறாங்க. சூழ்நிலை கௌதமோட ஆளுங்களாம் வந்து கௌதம் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சிலைகளை எல்லாமே வந்து சூர்யா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு. அதை கேட்டு வந்து கௌதம் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு, நீங்கள்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகி ஃபோனை வச்சிடறாரு. அவங்க அம்மா கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாரு, சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க அவங்களும். அடுத்து வந்து இங்கே மகா வரல, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக மகா அங்கே வராங்க. சூர்யாவை பற்றி புகழ்ந்து தள்ளுறாங்க மகா, எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான், என் வீடு வந்து இப்போ கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான், எங்கள் சிலைகள் எல்லாம் திட்டு போச்சுன்னு சொன்னேன்ல, எல்லாமே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் ஃபைட் பண்ணி அந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது.